Hey everyone, I am Abinesh from Revamp. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நான் ப்ரோக்ராமிங் வந்துட்டு இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு எதுவுமே ப்ரோக்ராமிங் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, நான் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் அதோட பேசிக்ஸ்லேருந்து அதோட ஹிஸ்ட்ரிலேருந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ நான் எதுக்கு சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ சீனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, சீனா என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நான் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சி ப்ரோக்ராமிங்? ஸோ சி ப்ரோக்ராமிங்னா என்னன்னா மதர் லாங்குவேஜ். ஏன் மதர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே இருந்து தான் வந்தது உங்களுக்கு வந்துட்டு ஜாவா, பைத்தான் எல்லாமே வந்துட்டு சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ். இங்கேருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அட்வான்ஸாக வந்த லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு அடுத்து வந்து பெரிய பெரிய லாங்குவேஜஸ் ஜாவா, பைத்தான், .NET எல்லா லாங்குவேஜஸுமே. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு மதர் லாங்குவேஜ் சி தான். ஸோ சியோட சின்டெக்ஸ் வச்சு பில்ட் பண்ணதான் அந்த லாங்குவேஜஸ் தான். ஸோ உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு நீங்கள் அதோட சின்டெக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சது அப்படின்னா இதோட பேசிக்ஸ் தானே, ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட், ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட்னா என்னென்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் வந்துட்டு எல்லாமே சின்டெக்ஸ் தான். இந்த இங்கே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டர் இருக்கும், தென் அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அந்த கர்லி பிராக்கெட்ஸ், அந்த செமிகோலன். ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எல்லாமே சின்டெக்ஸ் தான். ஸோ சின்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா மேத்தமேட்டிக்கில் வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்கும்ல, அப்புறம் இங்கிலீஷில் கிராமர். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு சின்டெக்ஸ். ஸோ இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்கோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரூல் மாதிரி தான். எப்படி அந்த சின்டெக்ஸ் இருக்கோ நம்ம அதே மாதிரி தான் கோட் பண்ணணும். ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கணும்னா ஹெட்டர் இருக்கணும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், அந்த செமிகோலன் இது எல்லாமே வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கோடு வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகும். ஸோ அப்படி எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். ஏன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு ரோபோ மாதிரி தானே. ஸோ அதுக்கு எதுவுமே ரோபோக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ரோபோக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம தான் வந்துட்டு நம்ம சிஸ்டமுக்கும் நம்ம கோடுக்கு நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை நமக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செமிகோலன், அதுக்கப்புறம் அந்த கர்லி பிராக்கெட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் வர கிளாஸஸில் சொல்கிறேன். செமிகோலன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கர்லி பிராக்கெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதான் சின்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சி ப்ரோக்ராமிங்கோட சின்டெக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் கோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். இது சியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு பில்ட் பண்ணது 1972ல் டென்னிஸ் ரிச்சர். இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஏ வந்துட்டு பில்ட் பண்ணது. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய மிஷின் லாங்குவேஜஸ் நிறைய இருந்தது. ஸோ அதில் ஏபி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சில ட்ராபேக்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு சில ட்ராபேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜும் அதில் வந்துட்டு இப்போ பைத்தான் ஒரு ஃபீல்டில் வந்துட்டு மாஸ்டராக இருக்கும், ஜாவா ஒரு ஃபீல்டில் மாஸ்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸுமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டில் மாஸ்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நிறைய லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்த லாங்குவேஜ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ நான் ரொம்ப ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக நான் எதுவுமே உள்ளே போகலை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு கான்செப்ட்குள்ளேயே போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பேசிக்ஸ்லேருந்து தான், ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து போனால் தான் உங்களுக்குமே வந்துட்டு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, எதுக்காக வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கூகுளே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் சி ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜ் தான் அதோட பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும்ல, எதுக்காக நான் சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு கற்றுக்கணும்? ஸோ நிறைய மார்க்கெட்டில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபேமஸான பைத்தான், ஜாவா மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து எதுக்கு நான் சி வந்துட்டு சூஸ் பண்ணி நான் சி எதுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு உங்களுக்கு ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு
கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணலாம். மற்ற எந்த லாங்குவேஜஸ்லையும் இல்லாமல் நம்ம C++லாம் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு நம்ம சிஸ்டமே ஆக்சஸ் பண்ணலாம். சிஸ்டமே ஆக்சஸ் பண்ணலாம்னா உங்களோட ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்வேர் இருக்கட்டும், உங்களோட மவுஸ், கீபோர்ட் எல்லாமே, உங்களோட அந்த சிஸ்டம் கிராஃபிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு அதை பில்ட் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஓஎஸ்லாம் இருக்கும்ல, லினக்ஸ் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ், மேக் ஓஎஸ் இது எல்லாமே வந்துட்டு பில்ட் பண்ணுறது எதில் பண்ணுவாங்க அப்படின்னா C அண்ட் C++ தான். ஸோ இது மற்ற எந்த நீங்கள் கூகுள்லேயே உங்களுக்கு இருக்கும், காட்டுறேன். ஸோ இதுதான் நீங்கள் இதிலே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்துட்டு எந்தெந்த லாங்குவேஜஸ் வச்சு எந்தெந்த ஓஎஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்துட்டு C அண்ட் C++, இதுலேருந்து வந்தது தான். சிலேருந்து வந்தது தான். ஃபஸ்ட்டு ASM, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் தான் C++. ஸோ எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். ஸோ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் Cல தான் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ், C அண்ட் C++. ஸோ இதனால தான் வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கும் காரணம். ஸோ இது டேரெக்டாக வந்துட்டு ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓஎஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, கேமிங் டெவலப் பண்ணுறதுக்கு, ஆண்ட்ராய்டு உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், iOS டெவலப்மெண்ட், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஓஎஸ் பில்ட் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்புறம் அமேசான் கிண்டில், கூகுள் ஆண்ட்ராய்டு, ஸோ இது எல்லாமே பில்ட் பண்ணது, க்ரோம் எல்லாமே C அண்ட் C++ வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பப்ஜியும் வந்துட்டு C அண்ட் C++ வச்சு தான் பில்ட் பண்ண கேமிங். ஸோ கேமிங் டெவலப்மெண்ட்டில் C அண்ட் C++ தான் ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங் இது எல்லாமே வந்துட்டு C++, ஏன்னா அது டேரெக்டாக ஹார்ட்வேர் கூட கனெக்டில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணி நம்ம அங்கே என்ன நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக வந்துட்டு நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு C++ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஏன் நான் C++ வந்துட்டு கற்றுக்கிட்டா எனக்கு இது பேசிக் தானே. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு C++ தான் ரொம்ப பேசிக்ஸு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரே இல்லை. ஸோ அது கற்றுக்கிட்டாலும் வேஸ்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் பைத்தான், ஜாவா ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆட்டோமேஷன் ஃபீல்டில், ஸோ ஆட்டோமேஷன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், ஸோ சென்சார்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு C அண்ட் C++ தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது டேரெக்டாக ஹார்ட்வேர் கூட கனெக்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன எடிட்டர் வேணும், ஸோ எல்லாமே நான் வந்துட்டு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். ஸோ அதனால் கீப் இன் டச். தேங்க்யூ.